வணக்கம். நாலடியார் பாடல் எண் 363. எரி என்று எதிர் நிற்பாள் கூற்றம். சிறுகாலை அட்டில் புகாதாள் அரும்பிணி. அட்டதனை உண்டி உதவாதாள் இல்வாழ் பேய். இம்மூவர் கொண்டானைக் கொல்லும் படை. அதாவது, கணவன் கோபம் கொண்டபோது மனைவி அவனை எதிர்த்து நின்று அவனோடு போருக்கு தயாரானால் அவனுக்கு மேலும் கோபம் அதிகரிக்கும். ஒருவர் பொறை இருவர் நட்பல்லவா? அப்படி இல்லாமல் அவனுக்கு கோபம் வரும்பொழுது இவளும் கோபம் கொண்டு அவனோடு வாக்குவாதம் செய்வதற்கு எதிர்த்து நிற்கிறாள். அப்படி வரும்பொழுது அந்த கோபத்தால் அவன் தன் உயிருக்கே கேடு வரும்படியான கொடும் காரியத்தை செய்து விடுவான். ஆதலால் அவள் அவனுக்கு யமனை போன்றவள் ஆவாள். அடுத்தது, உரிய நேரத்தில் உணவு உண்ணாதவனுக்கு நோவு வரும். ஆகையால் கணவனுக்கு நேரத்தோடு உணவு அளித்த பொருட்டு கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் உணவு தயார் செய்வதற்காக அதிகாலையிலேயே சமையல் வேலையை தொடங்காதவள் நீங்காத பிணியாவாள். இது அந்த காலத்தில் எழுதப்பட்ட பாடல். அதாவது, பெண்களெல்லாம் வேலைக்கு செல்லாத காலத்தில் ஆண்கள் வேலைக்கு சென்று வெளியே சென்று பொருள் ஈட்டி பெண்கள் வீட்டை பேணி காத்து வந்த காலம். அதனால் இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது. அவ்வாறு காலையிலேயே சமையல் வேலையை தொடங்காதவள் நீங்காத பிணியாவாள். பிற உயிர்களின் மேல் அருள் இல்லாமல் கிடைப்பதை தானே தின்று வாழ்வது பேய். அதுபோல சமைத்த உணவை கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் இடாமல் தானே தின்பவள் பேயாவாள். இந்த மூவரும் உயிர்களினுடைய உடம்பை சோதிக்கும் ஆயுதம். அவற்றிற்கு மிக்க வேதனையை செய்து அவற்றை கொல்வது போல கணவரை துன்பத்துக்கு உள்ளாக்கி மடிப்பவர் ஆதலின் கணவனை கொல்லும் ஆயுதமாவார் என்று இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, பாடலை பார்ப்போம். எரி என்று எதிர் நிற்பாள் கூற்றம் என்றால், கணவன் தன்னுடைய தவறு கண்டு கோபம் கொண்ட பொழுது அடங்கி சாந்தமாக இருந்து அந்த கோபத்தை தணிக்காமல் எரி என்று என்னை நீ அடி என்று மேலும் கோபம் அதிகரிக்கும்படி சொல்லி எதிர் நிற்பாள். அஞ்சாமல் சண்டை போடுவதற்கு எதிர்த்து நிற்பவள் கூற்றம். அவனை கொல்லும் யமனேயாவாள். அடுத்தது, சிறு காலை அட்டில் புகாதாள் அரும்பிணி. சிறு காலைன்னா இந்த உதயகால தொடக்கம், அதிகாலைன்னு வச்சுக்கலாம். அதுதான் சிறுகாலை. அட்டில்னா சமையல் வீடு. அட்டியில் சமையல் வீட்டிலே புகாதாள், உணவு சமைப்பதற்காக நுழையாதவள். அதாவது அதிகாலையிலேயே சமையல் வீட்டில் புகுந்து நேரத்தோடு சமையல் செய்ய தொடங்காதவள். அதுதான் சிறுகாலை அட்டில் புகாதாள். அவ அரும்பிணி. அவனுக்கு மருந்தினால் தீர்த்தற்கு அரியதாகிய நோயாவாள். அட்டதனை உண்டி உதவாதாள். சமைச்சிட்டா, எப்படியோ சமையல் பண்ணிட்டான்னு வச்சுக்கலாம். அவ்வாறு சமைத்ததனை கணவனுக்கு உணவாக இடாமல் தானே உண்பவள் இல்வாழ் பேய். அவ வீட்டில் வாழ்கின்ற ஒரு பேயாவாள். இம்மூவர் கொண்டானை கொல்லும் படை. இந்த 3 வகையான பெண்களும் கணவனை வதைக்கின்ற ஆயுதம் ஆவார் என்பது இப்பாடலின் பொருள்.